வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தோட பூக்கள்லாம் என்னென்ன பூக்கள் பார்க்கலாம். இங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன பூனா, ஒரு அழகான ஒரு கிளைம்பிங் ரோஸ், கொடி வகையான ரோஸ். இவங்க எவ்வளோ நிறைய பூக்கும். இது எப்பவுமே நிறைஞ்சு பூக்கக்கூடிய ஒரு வகையான பூ தான் இது. இந்த சைடு உள்ளது ஃபுல்லா ஹைட்ரஞ்சா நமக்கு பூத்திருக்கு. இங்க வாங்க, இது வந்து ஒரு பிங்க் ரோஸ், இப்பதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சைடு இங்க இருக்கிறது வந்து ஒரு ஒயிட் கலர் ரோஸ். இப்படி கிட்டக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சூப்பரா பூத்திருக்கு பார்த்தீங்களா. இது நல்ல பயங்கர வாசமாவும் இருக்கும், செம்ம வாசனையான ஒரு ரோஜா பூ இது. இங்க ஃபுல்லா ஒயிட் கலரு. இப்ப இது பூத்து முடிஞ்சிருச்சு. இதோட போன வருஷம் டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்படியே இங்க வந்தோம்னா இங்கேயும் நிறைய ரோஸ் இருக்கு நமக்கு. இங்க வாங்க, இது வந்து ஒரு பிங்க் கலர் ரோஜா பூ. இது இங்க பாருங்க, இதில் வந்து இது ரொம்ப நெருக்கமா இருக்கும். பிங்க்லயே எனக்கு இன்னொரு கலர் ரோஜா பூ, இந்த ரோஜா பூ தான், இதுவும் சூப்பரா இருக்கும். அப்படியே வந்தோம்னா இங்க ஒரு ரெட் கலர் ரோஜா பூ. ஏற்கனவே இதெல்லாம் நான் நிறைய டைம் எடுத்து வீடியோ போட்டிருப்பேன். என்கிட்ட நிறைய பேர் கேக்குறது என்னன்னா, அக்கா இவ்வளவு ரோஜா பூ வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, இவ்வளவு பூ வச்சு என்ன பண்ணுவீங்க? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். எல்லாமே நான் அழகுக்காக வளர்க்கறது தான் நம்ம தோட்டத்துல. ஸ்லக்க பத்தி நிறைய போடுங்கன்னு சொல்லுவாங்க என்கிட்ட, நத்தை ஸ்லக்கு எல்லாம். இந்த வருஷம் அநியாயம், அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வச்சிருந்தும் ஒண்ணுல கூட ஒரு எப்படி சொல்றது, எதுவுமே தலைச்சே விட மாட்டேங்குது, வர வர கட் பண்ணிடுது. இங்க வந்து பாருங்க, இந்த ரோஜா பூ வந்து நமக்கு ஒரு சாண்டல் கலர் ரோஜா பூ. இது வந்து ஒரு பேட்டியோ ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ரோஸ், பேட்டியோ ரோஸ் வந்து நான் பொதுவாகவே தோட்டத்தில் வச்சு வளர்க்குறதுக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு உங்களுக்கு பூ கொடுக்க மாட்டேங்குது. இந்த சைட்ல இருந்து நிறைய சக்கர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது தேவையில்லாம பிளான்ட்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படியே நம்ம இங்க வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கு பாருங்க, இது ஒரு பர்பிள் கலர் ரோஸ். இதோட பேர் என்னன்னா ப்ளூ ஃபார் யூ சொல்லுவாங்க. கிட்டக்கு வந்து பாருங்களேன், சூப்பரா இருக்கும், நல்ல பெரிய பெரிய பூவா பூக்கும். இது வாசனையும் சூப்பரா இருக்கும். இது இந்த பர்பிள் இது எப்பவுமே நிறைய பூக்கும். நான் இங்க வரும்போது அப்படியே இதோட பூத்திருக்க பூவெல்லாம் காம்பை கட் பண்ணிடுறது. இது பேர் டெட் ஹெட்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாருங்க, அதுக்கு இடையில இன்னொரு பூ இருக்கா, அப்படி உள்ளவாங்க, இது பேரு கிளிமட்டிஸ், பர்பிள் கலர் கிளிமட்டிஸ். இந்த கிளிமட்டிஸ்லயே அத்தனை வகை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அங்க வந்தோம்னா இது வந்து பியோனியாஸ், பூத்து முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்கிறதுனால டக்குன்னு அப்படியே காஞ்சி போற மாதிரி இருக்கு. அப்படியே வந்தோம்னா இது சந்திரமுல்லை செடி வச்சிருக்கேன். இது பூத்து முடிச்சிட்டு, ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் பூக்கக்கூடிய, என் தோட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் பூக்கக்கூடிய ஒரு பூ. ஏப்ரல் மேலேயே பூக்க ஆரம்பிச்சிடும். சரியான வாசனையாகவும் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இதோட பேரு நிறைய பேர் வெவ்வேறு பேர் சொல்றாங்க. நான் சந்தனமுல்லைன்னு தான் சொல்லுவேங்க. உங்க ஊர்ல என்ன பேரு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இடையில இங்க வந்து இந்த வருஷம் தான் வச்சது, இது ஒயிட் கலர் ஹைட்ரன்சியா. இது ஒயிட் கலர் ஹைட்ரன்சியா இந்த வருஷம் வச்சது வரும். இது வந்து ஒரு ரெட் கலர் ஹைட்ரன்சியா. கிட்டக்கு வந்து பார்த்தா தெரியும், சூப்பரா இருக்குல்ல. அப்படியே நம்ம அப்படியே இங்க கேரி ஆன் பண்ணி இங்க வாங்க. அப்படி நம்ம ஏற்கனவே ஒரு 5-6 வகையான ரோஸ் பார்த்துட்டோமா. இது என்னன்னா லுப்பின்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்ல அழகா பூக்கும். ஆனா ஸ்லக்குக்கும் நத்தைக்கும் பிடிச்ச ஒரு சூப்பர் பிளான்ட், வச்சு வளர்க்கவே முடியாது, அப்படி சாப்பிட்டுடும். இன்னொரு கலர் காட்டுவாங்க, இது பேர் கார்ஜியஸ் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இப்பதான் பூக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல எனக்கு சரியான சன்லைட் கிடையாது. அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களோட பிளான்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால, அதனால இது ரொம்ப கஷ்டப்படுது. அதனாலதான் நமக்கு ரோஜா பூலாம் பிடிச்ச கலர் வாங்குறதை விட அதோட இது இந்த பார்ட் ஷேட்ல வளருமா, நல்ல சன்லைட்ல வளருமா, அப்படி இல்லைன்னா ஃபுல் சன் வேணுமா, அப்படி இல்லைன்னா சன்லைட்டே இல்லாம வளருமான்னு பார்த்து வைக்கிறது நல்லது. இதுக்கெல்லாம் அதாவது மினிமம் 6 to 8 hours வந்து தேவைப்படும் சன்லைட். இங்க வாங்க, அடுத்தது இந்த ஒரு ரோஜா பிளான்ட் பாருங்க. இங்க வந்து பார்த்தா தெரியும், இதோட பேரு என்னன்னா ப்ளூ ஃபார் யூ. இதுவும் நல்லா அழகா பூக்கும். அடுத்தது இது வந்து எங்க மாமியார் வீட்டுல இருந்து ஒரு கட்டிங் கொண்டுட்டு வந்து வச்சேன் நானு. அது நல்லா வளர்ந்து வந்திருக்கு இப்பதான். இது செம்ம சூப்பரா கிளஸ்டரா பூக்கும். ஒவ்வொரு பூவும் நல்லா அவ்வளோ பெருசு, குட்டி குட்டியா இருந்தாலும் அப்படி நெருக்கமா பூக்கும். இங்க வாங்க, இது என்ன தெரியுமா, பர்கண்டி ஃபார் யூ. ஓகே, இது வந்து ஸ்கொயர்ஸ் கார்டன் சென்டர்ல வாங்கினது. இது
செம்மையா இருக்கும். கலரை பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். இப்பதான் இதெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால உங்களுக்கு இனிமேதான் தெரியும். இப்படி வாங்க, இப்படி வாங்க. இதெல்லாம் இந்த ரோஸ் கட்டிங் அப்பப்போ எடுத்து வைக்கிறது. அப்புறம் இந்த காசு எல்லாம் நான் எப்படி ரெடி பண்ணேன்னு இப்ப பாக்குறீங்க, அவ்வளவு நீட்டான கார்டனை. ஆனா இதுவே ஒரு போன மாசத்துல பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு நான் இதுக்காக எஃபர்ட் போட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். கிட்ட இது பாருங்க, இது ஞாபகம் இருக்கா? நான் டேவிட் ஆஸ்டின் ரோஸ் வாங்கிட்டு சுத்தமா வரலைங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து இப்ப நான் புதுசா மண்ணில் வச்சேன். கேப்ரியல் ஓக்குன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, இங்க வாங்க. இது எல்லாமே பார்டரிங் ஃபிளவர்ஸ் வச்சிருக்கேன். இந்த ரோஸ் பத்தி நான் போன மாசம் தான் நான் போட்டு ஒரு வீடியோ கூட எடுத்தேன். இது ரொம்ப அழகா பூக்கும். இது ஒரு பிங்க் கலர் இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே வந்தோம்னா நமக்கு இங்கேயும் நிறைய ஃபிளவர்ஸ் வச்சிருக்கேன் நானு. இது வந்து பர்பிள் கிளமெட்டிஸ். ஆக்சுவலா சேல்ல போட்டிருந்தாங்க. ஒயிட் கலர் கிளமெட்டிஸ் வாங்கி வச்சா வந்து பார்த்தா பர்பிள். இதுதான் ஏற்கனவே என்கிட்ட அங்கேயும் ஒண்ணு இருக்கு. சரி, இப்போ 1க்கு 2 இருந்துட்டு போன விட்டுட்டேன். சரி, இது இன்னொரு கிளமெட்டிஸ். இதுவும் நான் 50% ஆஃப்ல இப்பதான் வாங்கி வச்சிருக்கேன். இது நமக்கு தெரியும், நம்ம ஊர் தாழ்பூன்னு சொல்லுவாங்க, காகித பூ சொல்லுவாங்க. இது நம்ம ஊர் மல்லிகை செடி. இது குண்டு மல்லி, அதுவும் இப்ப நான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த குண்டு மல்லியும் இப்பதான் வாங்கி வச்சிருக்கிறது. பாப்பா, இதுவும் நல்லா வரும் நம்புறேன். அப்படியே வந்தோம்னா இது வந்து லிலி, கலா லிலின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஸ்லகுக்கு பிடிச்ச ஒரு பிளான்ட். வச்சு வளர்க்கறதுக்குள்ள அவ்வளோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் எனக்கு இலையதான் விட்டு வைக்கும். அதே இது ப்ளூ ஃபார் யூ தான் 2 வாங்கி வச்சேன். 2மே நல்லா வந்திருக்குது. அப்புறம் இங்க வந்தோம்னா நம்ம அரளி வச்சிருக்கேன். அப்புறம் இங்க இன்னொரு பேட்டியோ ரோஸ். இது பெட்டூனியாஸ். அப்புறம் கல்போச்சா வாங்கி வச்சிருந்தேன், அந்த சைடு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு ஆஃபர்ல கிடைச்ச எனக்கு பீட்டர் பியலோட ஒரு கிளைம்பிங் ரோஸ். ரொம்ப அழகா பூக்கும், நிறைய பூக்கும். அதனால வாங்கி வச்சிருக்கிறது. இது இன்னொரு பேட்டியோ ரோஸ். அதே இங்க வாங்க, இது நம்மளுடைய yellow கலர் ரோஸ். போன வாரம் தான் பூத்து முடிச்சிச்சு. எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காங்களா? ரோஸ் நாஸ்டால்ஜியா, என்ன ஒரு அழகு இல்ல? இங்க வந்து பாருங்க, அடுத்தது ஒரு கலர் நம்ம கிட்ட இருக்கிறது. ஒரு அழகான ஆரஞ்சு கலர். இது டேவிட் ஆஸ்டினோட ஒரு ரோஜா பூ. இது அப்படியே இங்க வந்தோம்னா இது வந்து ஒரு சாண்டல் கலர் ரோஸ். இப்பதான் இது வந்துகிட்டு இருக்கு, இப்பதான் மொக்கு வந்துட்டு இருக்கு. இங்க ஒரு செம்பருத்தி பூ. அப்புறம் இங்க இது வந்து லெமன் ட்ரீ. இது லிலி, இனிமேதான் வரப்போகுது. அப்புறம் நம்ம கிரேப்ஸ் கொடி நல்லா ஏறி வந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து பாருங்களேன், இது வந்து நம்மளுடைய கருப்பு ரோஜா, பிளாக் பக்ரா. இது வந்து ரோஜால கருப்பு கலர்னு ஒரு ஸ்பெசிபிக்கா அந்த கலர்லாம் கிடைக்காது. பட் நமக்கு அந்த ஒரு ஷேட்ல வேணும்னு நினைக்கும் போது இந்த கலர் செம்ம சூப்பரா இருக்கும், சரியான டார்க்கா இருக்கும். அப்புறம் நம்ம ஆலிவ் ட்ரீ. அப்புறம் இப்படியே வந்தோம்னா இது வந்து ஒரு ஹைபிரிட் வெரைட்டி ரோஸ். பயங்கரமா இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு. அதை ஃபுல்லா இலையெல்லாம் உருவி விட்டு ஃபுல்லா கட் பண்ணி மருந்து போட்டு உரம் போட்டு இப்ப நல்லா வருது. இது கண்டிப்பா நிறைய பூக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஃபுல்லா நம்ம கிட்ட டாலியா இருக்கு. இருந்து என்ன புண்ணியம், ஒன்னும் வளர விட மாட்டேங்குது. இங்க வந்து பாருங்க, இது வந்து இன்னொரு பிங்க் கலர். இதெல்லாம் பூத்து முடிய போகுது. அடுத்தது எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குல்ல? ரப்பசூடி இன் ப்ளூ இதோட பேரு. இது வந்து ஃபிளாரபண்டா வெரைட்டி. அதாவது ஒரு காம்புல அப்படியே கொத்தா பூக்கும். ஆஹா, அவ்வளோ வாசனையா இருக்கும். அப்படியே பூக்கும் போது நல்ல ஒரு பர்பிளா பூத்துட்டு அப்படியே பூக்க 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 அப்படியே இந்த ஷேட்ல நமக்கு வந்து வந்துடும். என்ன அழகா இருக்குல்ல? இதுதான் இப்போதைக்கு ஒரு பீக்ல நல்லா பூத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பூ. அடுத்தது இங்க வாங்க, இங்க ஒரு டேவிட் ஆஸ்டினோட ரோஸ் இருக்குது, ஒரு மஞ்சள் கலர் ரோஸ். இங்க இருக்கு பாருங்க, இருக்குல்ல? இந்த ரோஸை பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஜஸ்ட் அங்க அந்த கடைக்கு போயிருந்தேன். எப்பவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அந்த ஸ்டோர்ல. அன்னைக்குன்னு பார்த்தா எல்லாம் 5 பவுண்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் குறைச்சு போட்டிருந்தாங்க. இதை பத்தி எனக்கு தெரியல. சரி, இது எப்படி பூக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. செக் பண்ணி பார்த்தேன், டிஸ்கிரிப்ஷன்ல பாட்ஷேட்ல நல்லா பூக்குன்னு போட்டுருந்துச்சு. ஒய் நாட், மஞ்சள் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மஞ்சள் அடிஷனா தான் வாங்கினேன். ஆனா இந்த மஞ்சளே இது ஒரு வித்தியாசமா தான் இருக்கு. அப்புறம் இங்க ஃபுல்லாவே நம்ம வாழை மரம் இப்பதான் நான் எடுத்து வச்சேன். நானு
அதுவும் நான் உங்களுக்கு எப்படி எடுத்தேன், எப்படி இது தனித்தனியா பிரிச்சு வச்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். குட்டி குட்டி வாழை. அப்புறம் இங்க வாங்க, இங்க ஒரு அழகான ஒரு ஷோ காத்துட்டு இருக்கா உங்களுக்கு. எப்படி இருக்கு இந்த கலர்? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கும் அந்த ரோஸ். ஒவ்வொரு ரோஸுமே தனித்தனியா பூத்தாலும் சும்மா அப்படியே அழகா இருக்கும். இங்க வந்தாலே அப்படியே வாங்க வாங்கன்னு நம்மளை கூப்பிடும். அப்புறம் இது ஆப்பிள் ட்ரீ இப்பதான் காய் பிடிச்சு வந்துட்டு இருக்கு. இது இப்பதான் காய் பிடிக்குது. அங்க ப்ளூபெர்ரி இருக்கு. அப்புறம் அது நமக்கு தெரியும், அது வந்து பிரியாணி இலை அது இருக்கு. அப்புறம் இங்கெல்லாம் இப்பதான் சுத்தப்படுத்தி காய் விதை இது பிளான்ட் வச்சு போட போறேன், அதுக்காக போட்டுட்டு இருக்கேன். இங்க மூங்கி அதெல்லாம் இருக்கு. அப்புறம் என்னங்க நம்ம தோட்டம் எப்படி இருந்துச்சு? இன்னும் இருக்கு, வாங்க நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் தோட்டத்தையும் காட்டுறேன். ரோஸ் பூத்து இருக்கு. இங்க வந்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல அழகான சிகப்பு. இங்க வாங்க நான் அப்படியே இங்க காட்டுறேன். நானு இங்க இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு வகையான ரோஜா பூ தான் நம்ம தோட்டத்துல. இந்த ரோஜா பூவும் பாத்தீங்கன்னா நிறைய பூக்கும். ஆனா இந்த வருஷம் நான் பெரிய கேர் பண்ணல, அதனாலதான் கொஞ்சம் கம்மியாவே பூத்திருக்கு. இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பூ. இங்க இருக்கு, தெரியுதா? ரொம்ப அழகா இருக்குல்ல? அப்படியே இது வந்து ஒரு 5-6 ரோஜா பூ இந்த ரோல வச்சிருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டோட இந்த ஹெஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு 3 ரோஜா பூ செத்து போயிடுச்சு. நல்ல வேலை அந்த இந்த பெரிய ரோஸுக்கு ஒன்றும் ஆகல. எப்பவுமே நம்ம தோட்டத்துக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ டைமை கொடுத்தாலும் அதோட பிரதிபலன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு சில சமயம் ரொம்ப உடம்பு முடியாம கூட இருக்கும். அப்பெல்லாம் கூட அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நேராக நம்ம தோட்டத்துக்கு வர்றது, நம்ம வேலைகளை பார்க்கறது, இந்த மாதிரி ஃப்ளவர் பூத்து இருக்கிறத என்ஜாய் பண்றது.